ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நான் பேசிக்கிட்டேன். ஓகே சார். சார் சொல்லுங்க மேடம். உங்ககிட்ட ஏதோ கமெண்ட் பண்ணதுக்கு வந்திருக்காங்க சார். ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். ஓகே சார். வெயிட் பண்ணுங்க, ஒரு சின்ன வேலை இருக்கா, முடிச்சிட்டு வருவாங்கண்ணா. ஓகே, தேங்க்யூ மேடம். நம்ம போடுற பிளான் கரெக்டா தானே இருக்கும்? கரெக்டா இருக்கும் மீனா, நான் சொல்றேன்ல சரியா இருக்கும். மாமனார் சொன்னா சரியா தானே இருக்கும். ஆனாலும் என் புருஷன் ரொம்ப சின்சியரா வேலை பார்க்க பத்தியல. நீங்களா? நீங்க தான் வந்திருக்கீங்கன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல சார், இப்போ உங்க வீட்டால வரல, கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்திருக்கோம். என்ன மறுபடியும் எதுவும் பிரச்சனையா என்ன? ஒருத்தங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். கம்ப்ளைண்ட் யார் மேல? நம்ம தொகுதி எம்பி மேல. என் வேலைக்கு உலகத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அப்படிதானே? ஐயோ சார், நான் கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்திருக்கேன் சார். போன விட்டு அடிச்சுடு, ஒழுங்கா வீட்டுக்கு போ. இல்ல நாங்க சீரியஸாவே கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் வந்திருக்கோம். எம்பினா நடுங்கல செய்தவ. வேண்டாம், ஓடிரு, ஓட விட்டு அடிச்சுடு, ஓடிரு. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு ஆற பாரு, வேலைக்கு உலக வந்துட்டு நீ ஏன்டா இந்த வேலை பாக்குறான்னு பாக்குறியா? ஹலோ சார், எங்க கம்ப்ளைன்ட் எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா? சாரா? ஆமா சார். வேண்டாம் மீனா, நான் அழுதுருவேன். அங்க கை வச்சு இங்க கை வச்சு கடைசியில யா மடியில நீ கை வைக்க வந்திருக்க, அப்படிதானே? நோ சார். அத்தி பயவுல ரொம்பலாம் பயப்படுதே. நான் தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், ப்ளீஸ் இந்த கம்ப்ளைண்ட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அங்கிள் விளையாடுறீங்களா நீங்க? அங்கிளா? சரி ரைட் விடு. அதெல்லாம் கம்ப்ளைண்ட் எடுக்கணும். பப்ளிக் எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல எடுக்கணும், அதான் ரூல்ஸ். எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு படுத்துற பாடுனியா? சார் நான் பப்ளிக்கா வந்திருக்கேன் சார், எனக்கு பிரச்சனை சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் சார். சார் என் கம்ப்ளைண்ட் நீங்க எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா சார்? அதான் சொல்றேன்ல, இப்போ உன்னை ஓட விட்டு அடிக்க போறேன், பாத்துக்கிட்டே இரு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. குள்ளச்சிக்கு கொழுப்ப பத்தியா? நான் இப்போ உங்க ஒய்ஃபா வரல, பப்ளிக்கா வந்திருக்கேன், கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? அடங்க ஐயா, உண்மையிலே அடிச்சு விட்டா ஓடிரு. ஓ மை காட், இங்க பாருங்க, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். நீங்க இப்ப மட்டும் கம்ப்ளைண்ட் வாங்கல, உங்க மேலயே நான் கேஸ் கொடுத்துறேன். என்ன பத்தி தெரியும்ல? ஆமா, உங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா, அவளை பத்தி தெரியும்ல. இன்னைக்கு யார் முகத்துல நான் முழிச்ச? கண்ணாடி பத்திட்டே இருந்துச்சிருப்பீங்க. கேஸ் எடுக்க முடியுமா முடியாதா? என்ன சிக்கல்ல சிக்கலுக்கு வந்துட்ட, அப்படிதானே? நான் கொடுக்கிற கேஸ எடுக்க முடியுமா முடியாதா? இல்ல நான் உங்க மேல கேஸ் கொடுக்க வேண்டி வரும். புரியுதா மிஸ்டர் சதீஷ்? நான் உனக்கு ஏகப்பட்ட கொடுமைலாம் பண்ணிருக்கேன், அதெல்லாம் சேர்த்து வச்சு பழி வாங்குறியோ? உன்னை இப்பெல்லாம் யாரு பேச சொல்லி கொடுக்கா? அது தானா வருது. பொண்ணே கிடைக்கலன்னு உன்னை தேடி பிடிச்சி கட்டினம் பாத்தியா? ஓ மை காட். அடியே, என்ன விட்டுடு, என்னால முடியாது. நீங்கெல்லாம் ஒரு போலீஸா? இது சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்ல. ஆமா, ஊர்ல அத்தனை ஸ்டேஷன் இருக்க, இதுக்கு யார் ஸ்டேஷன் பார்த்து வந்தா? நீங்க உடனே கேஸ் எடுத்துருங்கன்னு சொன்னா, அதான் நான் உடனே கேஸ் எடுத்துருவேன்னு சொல்லியிருக்கா. ஆமா, என் புருஷன் ரொம்ப வீர சூர, டிபார்ட்மெண்ட்ல கண்ணியமா கட்டுப்பாடு நடத்தக்கூடியவரு, தைரியசாலி, வீர வீர சூர அப்படின்னு ஏகப்பட்ட வசனம் எல்லாம் பேசினா. நான் கூட வேற ஸ்டேஷனுக்கு போறான்னு சொன்னேன். இல்ல, என் புருஷன மாதிரி ஒரு தைரியசாலி உலகத்திலே பார்க்க முடியாதுன்னு சொல்லி கூட்டு வந்தா. அத்தி பயவுல இப்ப இங்க திரும்புமே. ஊர்ல மற்ற டைலாக் எல்லாம் பேசி கூட்டு வந்திருக்க. நான் உன்கிட்ட சொன்னேன், நான் வீர சூரியன்னு உன்கிட்ட நான் சொன்னேன். வேற வழியே இல்ல, இவ காலில் விழுந்துற வண்டிதான், இல்லன்னா அந்த பாதவத்தி இங்க இருந்து போக மாட்டா. சார் வேண்டாம் தாயே, வேண்டாம், கேஸ் எடுக்கணும், அவ்வளவுதானே? மீனா, நீ சொன்ன மாதிரியே உன் புருஷன் வீர சூரன் தான். ஐயோ சிலுங்குறால, போதும், முடியல. நான் சொன்னேன்ல, அது வீர சூரியனே, நான் சொன்ன சரியாதான் இருக்கும். ஏன்டி என்ன இப்படி பாடா படுத்துல? மத்த நாளாவது மதனாவது கூட இருப்பாரு, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஜெயிச்சிருவேன். இப்ப அவரும் கை விட்டுட்டு போயிட்டாரு. என் நிலைமை தெரிஞ்சோ வேலைக்குன்னே கேச கொண்டு வந்திருக்க. அதெல்லாம் நீங்க ஜெயிச்சிருவிய, எனக்கு தெரியும். வேண்டாண்டி, என்ன விட்டுடு. நீங்க இந்த கேஸ எடுக்கிறீங்க. எம்பினா அம்மாக்கு தங்கச்சி பசங்க தானே? அங்கதான் ஒரு சின்ன சிக்கல் பட்டுக்கங்க. நீ கொண்டு வந்த கேஸ சிக்கல் தானே? என்ன சிக்கல்? இப்ப அவன் எம்பி கிடையாது, அவன் மோவன். எனக்கே தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் 2 நாளா ஸ்டேஷனே தஞ்சந்து கிடக்கீல, பிறகு எப்படி உங்களுக்கு தெரியும்? நியூஸ் எல்லாம் பார்க்கல? எங்க பொண்ணுத்துல 2 நாள் ஸ்டேஷன் விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டான், அதான் உள்ளே கிடக்க. அவன் பண்ண ஏதாவது காரணம் இருக்குமே. ஆமாமா, நீங்க ஸ்டேஷன்ல இருங்கங்க. விக்ரம்
அவன் எம்பியா? அது மட்டும் இல்ல, மின்சார வாரியமும் அவன் கட்டுப்பாடுதான். அவன் எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துட்டு போறான் விடு. அங்கதானே ஒரு சிக்கல். அவன் மின்சாரத்துல அமைச்சரானா உனக்கு என்னடி சிக்கல்? விட்டு தள்ள. எனக்கு இல்ல, நமக்கு. என்ன வளர்ந்துட்டு இருக்க? மின்சாரத்துறை அமைச்சர் ஆன உடனே நம்ம வீட்டு கரண்ட கட் பண்ணிட்டான். என்ன சொல்ற நீ? ஆமா, காலையில இருந்து நம்ம வீட்டுல கரண்ட் கிடையாது. அக்கம் பக்கமெல்லாம் இருக்குது, நம்ம வீட்ல மட்டும் இல்ல. சரி, நம்ம வீட்ல மட்டும் தான் கட் ஆயிட்டோனே ஈபி ஆபீஸ்க்கு போன போட்டா மத்தியிலே கட் பண்ண சொல்லிட்டாங்கன்னு நக்கலா போய் சொல்றாங்க. அதான் அந்த ஈபி ஆபீஸ் மேலயும் ஒரு கம்ப்ளைண்ட், அந்த எம்பி மேலயும் ஒரு கம்ப்ளைண்ட், இப்படி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது வருங்க. அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம வீட்டு கரண்ட கட் பண்ணுவான்? அவன் பதவி பெருமையை காட்டுறானா நம்ம கிட்டயே. நான் எப்படியும் கோர்ட்ல தான் கேஸ் கொடுப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி உள்ளூர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு பேருக்கு தான், ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான் நான் கொடுக்க வந்திருக்கேன். என்ன கேஸ் எடுக்க முடியுமா? என்ன எடுக்கிறேன், கேஸ எடுக்கிறேன். அவன் நம்ம நிம்மதியா வாழ விட முடிவு பண்ணிட்டால, நம்மளும் ஒரு கை மோதி பாத்திர வேண்டியதா. நான் சட்டத்தையே கரைச்சு குடிச்சவா. எந்த சட்டத்துக்குள்ள எப்படி போனோம்னு எனக்கு தெரியும். நீங்க ஒரு எஸ்ஐயா இந்த கேஸ எடுத்தா போதும். இதான் என் மாமனாருங்குது. அவனை எப்படி நடு வீர நிப்பாட்டணும்னு எனக்கு தெரியும். அவங்கிட்ட பதவி இருந்தா அது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணும். இப்படி வன்மத்தை கொட்டக்கூடாது. வன்மத்தை கொட்டினா என்ன நடக்கும்னு நான் காட்டுறேன். இந்த செல்வன் யாருன்னு நான் காட்டுறேன். யார் மேலாம் கேஸ் கொடுக்க நினைக்கிறீங்களோ பேரை கொடுங்க, அவ்வளவு வெளி தட்டி நான் தூக்குறேன். என்ன புதுசா போன்லாம் பண்ணிருக்க? சரி, ஒரு நிமிஷம் இரு. சார், என் டூட்டி முடிஞ்சது சார், நான் கிளம்புறேன் சார். டூட்டி முடிஞ்சுடா, அதை நான் சொல்லணும். எனக்கு டூட்டியை கொடுக்கறது என் டிபார்ட்மெண்ட், உங்க டிபார்ட்மெண்ட் இல்ல. எங்க டிபார்ட்மெண்ட் இந்த டைத்துல இந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்க சொன்னாங்க. கொடுத்தேன், டைம் முடிஞ்சது, நான் கிளம்புறேன். என் டூட்டி முடிஞ்சதுன்னு சொன்னேன் சார். நீ என் வீட்டை காவல் காக்கணும். என் டூட்டி எப்பமோ அப்ப கரெக்டா வந்துருவேன் சார். என் டூட்டில இருந்து நான் பின்வாங்க மாட்டேன், நீங்க நம்பி போகலாம். வாடா, நைட்டு என் வீட்டு தானே காவல் காப்ப, அப்ப இருக்கு உனக்கு. என் வீட்டுக்கு காவல் காக்க வைப்பேன். என் வீட்டு மருமகன் நான் உன்னை மாத்துவேன். நீ காலத்துக்கும் எனக்கு அடிமையா தான் இருக்கணும். எங்க இருக்கீங்க? ஏன், எதுக்கு? சொல்லுங்களே, எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்களே. சரி, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஒரு நாளும் போன்ல எல்லாம் பேசினதே இல்ல, திடீர்னு போன்லாம் போட்டிருக்க. இல்ல, போன்ல உங்க குரல் எப்படி இருக்குன்னு கேட்கணும்னு ஆசையா இருந்தது, அதான். உன் குரலும் இனிமையா தான் இருக்கு. உங்க குரல் நல்லா இருக்கு. அப்படியா? ஆமா. சரி, எதுக்கு போனை போட்ட? ஏன் போனை போட்டா, எதுக்கு போனை போட்டேன்னு அதையே கேட்டுட்டு இருக்கீங்க. போன் அடிச்சா பேச வேண்டியதானே? இல்ல, திடீர்னு போன் போட்டதுனால கேட்ட, வேற ஒண்ணும் இல்ல. நீ பேசு. எப்ப வருவீங்க? எதுக்குமா? சொல்லுங்களே, எப்ப வருவீங்க? நீ கூப்பிட்டா உடனே வந்துருவேன். விளையாடாதீங்க என்ன? சீரியஸா தான், நீ கூப்பிட்டா நான் உடனே வருவேன். சரி, அப்ப வாங்க. வந்துட்டேன். விளையாடாதீங்க, உங்களுக்கு இதே வேலையா போச்சு. போங்க. என்ன? ஒண்ணும் இல்ல. எதுக்கு திடீர்னு போன் அடிச்ச? நான் என்னமோ எதுன்னு பயந்துட்டு வந்தேன். ஓ, அதனால தான் வந்தீங்களா? பின்ன ஒரு நாள் போன் அடிக்காத வார்த்தை திடீர்னு போன் அடிச்சா பதட்டமா இருக்கும்ல. என் மேல அவ்வளோ பாசமா? நீ அப்படி கேட்காத விடு, எனக்கு வார்த்தையால சொல்ல தெரியாது, அவ்வளவுதான். உண்மையிலே நான் கொடுத்து வச்சவதான் நினைக்கிறேன். ஆமா, எதுக்கு வெயில வந்து நின்னுட்டு இருக்க? ஐயோ, அதையா கேக்குறீங்க? காலையில இருந்து இங்க கரண்ட் இல்ல. ஏன், எதுக்கு? நம்ம வீட்ல மட்டும் தான் கரண்ட் கிடையாது, கட் பண்ணிட்டாங்களாம். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? அம்மா ஆதிரா, மாப்பிள்ள கூட தான் நின்னாலா? சரி சரி, மணி பேசிட்டு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, வாங்க. இல்ல, காலையில இருந்து இங்க கரண்ட் இல்லையாம, எப்படி இவ இருந்தா? எனக்கு புரியல, என்னாச்சு மாமா? அதான் பாப்பல, அந்த விக்ரம் எம்பியா பதவி ஏத்திருக்கானே மின்சார வாரியம், நம்ம வீட்டு கரண்ட் மட்டும் கட் பண்ணிருக்கான். இந்த வீட்டுக்காரனை மட்டும் கட் பண்ணிருக்கானா? ஆமா மாப்பிள்ள, அவனா சில காரியங்களை சோடிச்சு வச்சிருக்கான். அப்படி ஒரு வீட்டுக்கு மட்டும் கட் பண்ண முடியாத? அதெல்லாம் அவன் சோடிச்சு வச்சான். ஒரு வருஷமா கரண்ட் பில்லு கட்டலையா, அப்புறம் திருட்டுத்தனமா அந்த வீட்டை கரண்ட் எடுத்து வச்சிருக்காமா.
ஃபைன் போட்டிருக்காங்களா, அந்த ஃபைனையும் இந்த வீட்டுல கட்டலையா, அப்படி இப்படின்னு பொய்யா சோடிச்சு வச்சிருக்கான். ஐயோ, என்ன மாமா சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா மாப்ள, கரண்ட் பில் கட்டினதுக்கு அத்தனை எவலன்ஸ் நம்ம கிட்ட இருக்குது, இருந்தாலும் பொய்யா சோடிச்சு வச்சிருக்கான். அதான் மாமா எல்லா வேலையும் பாக்கிறதுக்காக போயிருக்காங்க. மாமா அப்பவுமே வக்கீல் தொழில கலக்கினவரே, சட்டத்தை தண்ணியா கரைச்சு குடிச்சு வச்சிருக்காரு. அவர்கிட்ட எல்லாம் மோத முடியாது. மீனாவும் மாமாவும் இப்ப அந்த விஷயமா தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டானா? இன்னும் ஏகப்பட்ட டார்ச்சர் கொடுப்பான். இது இப்ப வேற ஆரம்பம் தானே, அதுக்கெல்லாம் முடிவு கட்டதுக்கு தான் மாமாவும் மீனாவும் போயிருக்காங்க. மீனாக்கா என்கிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லலையே. இல்ல, உன்னை என்ன பாடுபடுத்திட்டு இருக்கானே எங்க எல்லாருக்கும் தெரியும். அதான் உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டாங்க. இப்பவும் அங்கதான் போயிருக்காங்க. நானும் இப்ப அவங்கதான் பார்க்க போய்கிட்டு இருக்கேன். அதான் இவ எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தேன். இவா அமெரிக்காலே பிறந்து வந்தனால நம்ம நாட்டு வெயிலுகள் அவளுக்கு ஒத்துக்கிடாது, அலர்ஜி ப்ராப்ளம் வரும். எங்கேயுமே ஏசில தான் இருப்பா. அதான் நான் அதிரா பாத்துக்கிட்டேன். நீங்க போயிட்டு வாங்க மாமா. நீங்க இருப்பீங்க வந்திருக்க மாட்டேன். இனி நீங்க பாத்துக்கிட மாட்டீங்களா? நான் பாத்துக்கிட்டேன் மாமா, நீங்க கிளம்புங்க. மாப்பிள்ள இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அவையே இன்னும் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. மாதிரா மாப்பிள்ளைக்கு எதுவும் தொந்தரவு கொடுக்க கூடாது என்ன? சரிங்கப்பா. என் மாப்பிள்ளை என் பொண்ணை என்ன அழகா பாத்துக்கிட்டாரு. இதை பாக்குறதுக்கு 7 கண்ணு வேணும். நல்ல ஜோடி பொருத்தம். அப்போ காலையில கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கியா? ஆமா, முடியவே முடியல. ஆனந்தி, தேன்மொழி எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். செம்பகல் எத்தையில அவ்வளவு துணியும் ஒத்தையில கடந்து துவைச்சிட்டு இருந்தாங்க. தினேசு மாமா வீட்டுக்கே வரல, ஹோட்டலே தங்கிட்டாங்க. ஆமா, தினேசு மாமாக்கும் இது பழக்கம் இல்லையாமே. பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. மாமா வேற வெளியில போயிருக்காங்க, வீட்டுல யாரும் இல்ல. அதான் நாங்களும் இப்ப அந்த வீட்டுக்கு போகல, ஏன்னா துணைக்கு யாரும் இல்லல்ல. அங்க கரண்ட் இருக்குதா? அங்க கரண்ட் இருக்குது, ஆனா நாங்க ஒத்தையில அங்க போய் இருக்க முடியாதுல்ல, அதான் போகல. சரி, எல்லாரும் கிளம்பி வாங்க. நான் டூட்டி முடிஞ்சுதான் வந்திருக்கேன். நான் பாத்துக்கிட்டேன், வாங்க. சரி. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியா? இவளால சின்ன சின்ன கஷ்டத்தை கூட தாங்கிக்க முடியாது. இவளை நல்லா பாத்துக்கணும், மகாராணி மாதிரி. நான் இருக்க உன்னை பாத்துக்கிட்டேன். ஆமா, கரண்ட் இல்ல. இந்த காலையில போனை போட்டு சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பல. அதான் சொன்னேனே, போன் அடிச்சு பழக்கம் இல்ல. அதான் அப்ப இப்ப மட்டும் எப்படியாவது பேசணும்னு மனசு சொல்லுச்சு, அதான் பேசுனேன். உன் பாதம் தீண்டே கிடப்பேனே உயிரே, கம்மலிலே தொங்கி விடவா, அங்கேயே தங்கி விடவா, உன் கண்ணம் தீண்டே கிடப்பேனே கிரியை, குறும்பாலே ஜெயித்தாதே. சரி, கொஞ்சம் துணியெல்லாம் பேக் பண்ணிக்க. அங்க வா. நாங்க அங்க வந்தா ஏன் நான் இருக்க இடத்துல நீ இருக்க மாட்டியா? ரொம்பதான் ஆசை. ஹே, தப்பா நினைக்காத. பாதுகாப்பா இருக்குமே நினைச்சேன். அட பாவமே, அவ்வளவு மோசமானவனா? ஆதிரா, கிளம்பிக்கிட்டு இருக்க. அதான் நீ என்ன நம்பலையே. இருக்குது. அதை எடுத்து மூஞ்சி தொடச்சுக்கோங்க. இங்க வா. என்ன பார்த்தா அப்படியா தெரியுது உனக்கு? தெரியும் தெரியும். ஐயோ, பொன்துறை இப்படி பல்ப்பு வாங்குறிய. நான் தோத்து போறேன்னா அது உன்கிட்ட மட்டும்தான் இருக்கும். என் ஆதிரா கிட்ட தோத்து போகணும், என் ஆதிரா கிட்ட அவமானப்படணும், எல்லாமே ஒரு சுகம்தான். பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே நேரத்துல இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற அந்த விக்ரம நான் சும்மாவும் விட மாட்டேன். டேய், எவ்வளவு தூரம் ஆடணுமோ ஆடிக்க. ஆனா நான் உனக்கு வைக்கிற குறி ஒரு நாளும் தப்பாது. இந்த பொண்ணு தர குறி வச்சதுதான். அதுக்குள்ள எவ்வளவு ஆடணுமோ ஆடிக்க. ஆனந்தி, ஆனந்தி, அம்மா, அம்மா, என்ன வீட்டுல ஒருத்தரையும் காணோம்? மீனாக்கா, மீனாக்கா, மீனாக்குட்டி, ஆனந்தி. ஐயோ அப்பா, முடியலையே முடியலையே. வேலையில போவான், அவ்வளவு நல்லா இருப்பானா? மீனாக்குட்டி, என்ன வீட்டுல ஒருத்தரையும் காணோம்? உன் அவளத்துக்கு இங்க யாருமே இல்லனா, வீட்டுல யாருமே இல்லன்னு அர்த்தமா? கொசர பத்தியா? ஓ, நிக்கிறியா? என் கண்ணுக்கு தெரியல, அதான். கொஞ்சம் கட்டி நான் சிரிச்சிட்டேன். ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன், கூட கொஞ்சம் கடுப்பேத்தாத. அம்மையார் கடுப்புக்கு என்ன காரணமோ? மனுஷனே வெந்து போய் அலைதான். நீ வெந்த பொண்ணுல வேலை பச்சுக்கிட்டு இருக்கியோ? இரு, ஆனந்தி வர சொல்றேன். அவ்வளவுதான், 1 மணி நேரமா கூப்பிட்டு இருக்கேன், சத்தமே கொடுக்க மாட்டேங்கிறா. சத்தம் கொடுக்குற அளவுக்கு கூட இந்த வீட்டுல இப்ப யாருக்கு தெம்பு இல்ல, கேட்டியா? அவளே வெந்து போய் அலைதான். ஏன், என்னாச்சுது? ஆனந்தி வருவா, கேட்டுக்க. இந்த வீட்டுல இவ்வளவு ஆம்பளைங்க இருக்காங்கன்னா பேரு, இவ்வளவுக்கு போலீஸ். வெளியில சொன்னா வெக்க கேடு. என்னாச்சுது? இவ்வளவு பேர் போலீஸ் அந்த விக்ரம் பையில ஒண்ணு பண்ண முடியல.
இனி இவிலெல்லாம் நம்பி பிரோஜனம் கிடையாது. நானே களத்துல இறங்குறேன். ஒத்தைக்கு மோதி பாக்குறேன். நானா அவனானு மோதி பாத்துற வேண்டியதான். டேய், நீ வில்லங்கமா யோசிச்சனா நான் குறுக்கு புத்தியோட யோசிப்பேன். உனக்கு என்ன பத்தி தெரியாதுல்ல? டேய், நான் ஊரே வித்தவன். இவ்வளவு நாளா இந்த குடும்பத்துக்காக அடக்கி வச்சிருந்த அத்தனை வில்லங்க புத்தியும் நான் வெளியில விடுறேன். நான் உன்னை படுத்துற பாட்டுல புடுங்கின பீஸ் நீயே வந்து மாட்டுவ பாரு. எதுக்கு இந்த அளவுக்கு புலம்பிக்கிட்டு நிக்கிறா மீனாக்குட்டி? டேய், இத்தனை பேர் போலீஸா இருந்தோம் அந்த விக்ரம உங்களால எதுவும் பண்ண முடியல. ஏன் மறுபடியும் எதுவும் வாழட்டானே? இத வாழட்டானே சொல்லு மீனாக்குட்டி. அப்படி மட்டும் வாழட்டி இருக்கட்டும். அவனுக்கு எது வேணாலும் போட்டுட்டு உள்ள போறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். என்ன ஏதாவது பண்ணனா என்ன? டேய், அவனுக்கு பெருசா பண்ணணும் பாத்துக்க. லேசெல்லாம் பண்ணக்கூடாது. அதுவும் என் கையாலே ஏதாவது ஒண்ணு பண்ணணும் போல இருக்கு. என் ஒட்டுமொத்த குடும்ப சந்தோஷத்தையும் புடிங்கிட்டு இருக்கான். என் மாமியார்னா எனக்கு ரொம்ப உசுரு, கொல்ல பாசம். என் மாமியாருக்கு அப்படிதான், என் மேல கொல்ல பாசம், உசுரு. அப்பேற்பட்ட என் மாமியார ஒருத்த அவமானப்படுத்தாம விடவே மாட்டானே கங்கணம் கட்டிட்டாலேதான். ஒரு நல்ல மருமகனா இன்னத்துக்கு என்ன பண்ணிருக்கணும்? அவன் இருக்கணும் தெரியாம பண்ணிருக்கணும். நான் பாரு புலம்பிட்டு இருக்கேன். அப்ப நான் நல்ல மருமகளே இல்ல. டேய், எனக்கு ஒரு உதவி பண்றியா நீ? என்ன ஆச்சுது? ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கானா? எனக்கு பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு. ஆனந்தி வேற கால என்ன ஆச்சுது? ஐயோ வெக்க தாங்கவில்லை. ஏன் வீட்டுல ஃபேன்ல அமைச்சு போட்டுருக்கீங்க? அத போட்டு வேண்டியதானே? வாராசா, உன்னதான் வலை வீசி தேடிட்டு இருந்தேன். நாளா அஞ்சு கரண்ட் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஊத்திட்டு வர. ஆமா, கல்யாணத்துக்கு உன் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிருக்கேன் என்ன? ஏன் நீ என்னாச்சுது? இல்ல, இன்வைட் பண்ணிருந்தனா அவனுக்கு முன்னுக்குட்டியே நான் விருந்து வைக்கலான்னு ஆசைப்படுறேன். அதான் அவனை கொஞ்சம் வர சொல்ல முடியுமா? நீ என்ன பார்த்துட்டே இருக்க? அதான் வீட்டுல ஏதோ சம்பவம் நடந்திருக்கு உன் ஃப்ரெண்டால. என்ன பண்ணிருக்கான்னு தெரியல. ஏதாவது பண்ணிருந்தான்னு வச்சுக்க, அவனுக்கு இதான் கடைசி நாளே பாத்துக்க. என்ன புடிச்சு உள்ள போனா போட்டுக்க. ஆமாமா, என்ன பிடிச்சு உள்ள போடு. என் பங்கல் ரொம்ப இருக்கும். சொல்லுங்க நீ மறுபடியும் தான் வந்து போய் தானே என்ன? நீங்க வெளியே எதுவும் போட வேண்டாம், நானே பாத்துக்கிட்டேன். அப்படிப்பட்ட அவன் ஏதாவது பண்ணிருந்தா விக்கி சொன்ன மாதிரி அவனுக்கு இதான் கடைசி நாளே. அவன் இன்னைக்கு என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? என்ன நீ பண்ணிருக்கான் சொல்லுங்க. அவனா நான் பாக்குறேன். இந்த திருப்பு நீ விட்டாத நான் விட மாட்டேன், அது உறுதி. இந்த திருப்பு மட்டும் நம்ம குடும்பத்து மேல கை வச்சா நீ விட வேண்டாம், நானும் விட வேண்டாம். சேர்ந்தே பாத்துக்கலாம்.